ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் யூனிட் 1 குறிப்பாக இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 1ல் நமக்கு முதல் டாப்பிக்கே வந்து பிரித்து எழுதுக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரித்து எழுதுக்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புணர்ச்சி விதிகளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்றது இந்த இடத்துல யூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th to 12th நியூ புக்கில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக இருக்கோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 300 பிரித்தெழுதுக அப்படின்றது இருக்கும். 6th 7th 8th 9th 10th 11th 12th வரைக்கும் நியூ புக்கில் என்னென்ன பிரித்தெழுதுக இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பாருங்கள். ஓகே, 6th அமுதென்று, அமுது கூட்டல் என்று. ஓகே, அங்கே போடுங்க. அடுத்தது நிலவென்று. இப்போ பிரிச்சா என்ன பண்ணோம் அப்படின்னா பொருள் தரணும். ரெண்டுமே பொருள் தரணும். நம்ம பிரிக்கும் போது பிரிக்கிறது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பொருள் தரணும். நிலவென்று, நிலவு கூட்டல் என்று. தமிழெங்கும், தமிழ் கூட்டல் தமிழெங்கள், தமிழ் கூட்டல் எங்கள். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். பொய்யகற்றும், பொய்யகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டிருக்கும், பாட்டு கூட்டல் இருக்கும். எட்டு திசை, எட்டு கூட்டல் திசை, எட்டு கூட்டல் திசை. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். இடபுறம், இடம் கூட்டல் புறம். இடபுறம் எப்படி பிரிக்கணும்னா இடம் கூட்டல் புறம். ஓகேவா? இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்கூட்டல் இளமை. சீரிழமை எப்படி பிரிக்கலாம்னா சீர்கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்கலாம். அக்ரிணை, அல் கூட்டல் திணைன்னு பிரிக்கணும். அக்ரிணையை வந்து அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கணும். அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்றது பொருள். சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம். கணினி தமிழ், கணினி கூட்டல் தமிழ். ஓகே, அடுத்து பாருங்க. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதாவது கசப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்றாங்க. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கலர், கொங்கு கூட்டல் அலர். இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. கொங்கலர், கொங்கு கூட்டல் அலர். அவன் அலி போல், அவன் கூட்டல் அலி போல். நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர், முத்து கூட்டல் சுடர். நில ஒளி, நிலவு கூட்டல் ஒளி. நில ஒளி அப்படின்னா நிலவு கூட்டல் ஒளி. தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். தரை இறங்கும், தரை கூட்டல் இறங்கும், தரை கூட்டல் இறங்கும். வழித்தடம், வழி கூட்டல் தடம். வழித்தடம் எப்படி பிரிக்கலாம்னா வழி கூட்டல் தடம். ஏனென்று, ஏன் கூட்டல் என்று. ஔடதமாம், ஔடதம் கூட்டல் ஆம். ஔடதமாம் அப்படின்னா ஔடதம் கூட்டல் ஆம். ஓகே, அடுத்து பாருங்க. கண்டறி, கண்டு கூட்டல் அரி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஆழ்கடல், ஆழம் கூட்டல் கடல். ஆழ் கூட்டல் கடல் பிரிக்க கூடாது, ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நீலவான், நீலம் கூட்டல் வான். இல்லாதியங்கும், இல்லாதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது கூட்டல் இயங்கும். நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், அவ்வுருவத்தை எப்படி பிரிக்கணும்னா ரொம்ப வித்தியாசமான இருக்கக்கூடியது ஆ கூட்டல் உருவம் பிரிக்கணும். அவ்வுருவம் எப்படி பிரிக்கணும்? ஆ கூட்டல் உருவம் சொல்லி பிரிக்கணும். மருத்துவத்துறை, மருத்துவம் கூட்டல் துறை. மருத்துவத்துறை எப்படி பிரிக்கலாம்? மருத்துவம் கூட்டல் துறைன்னு பிரிக்கணும். செயல் இழக்க, செயல் கூட்டல் இழக்க.
அடுத்து பாருங்க, இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. மாசற எப்படி பிரிக்கலாம்னா மாசு கூட்டல் அறன்னு பிரிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, குற்றம் இல்லாதவர், குற்றம் கூட்டல் இல்லாதவர். சிறப்புடையார், சிறப்பு கூட்டல் உடையார். கைப்பொருள், கை கூட்டல் பொருள். மானமில்லா, மானம் கூட்டல் இல்லா. அடுத்து பாருங்க, பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. காட்டாறு எப்படி பிரிக்கலாம்னா காடு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம். காட்டார காடு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம். அறிவுடைமை, அறிவு கூட்டல் உடைமைன்னு பிரிக்கலாம். இவை எட்டும், இவை கூட்டல் எட்டும். அடுத்து பாருங்க, நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை எப்படி பிரிக்கலாம்னா பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு பிரிக்கலாம். பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு பிரிக்கலாம். பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு பிரிக்கலாம். கண்ணுரங்கு, கண் கூட்டல் உறங்கு அப்படின்னு பிரிக்கலாம். வாழை இலை, வாழை கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கலாம். கையமர்த்தி அப்படின்னா கை கூட்டல் அமர்த்தி. பொங்கல் அன்று, பொங்கல் கூட்டல் அன்று. பொங்கல் அன்று எப்படி பிரிக்கலாம் பொங்கல் கூட்டல் அன்று. போகி பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை. பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவதெல்லாம், உள்ளுவது கூட்டல் எல்லாம். பயனிலா, பயன் கூட்டல் இலா அப்படின்னு பிரிக்கலாம். பயனிலாவை பயன் கூட்டல் இலா அப்படின்னு பிரிக்கலாம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம். நானிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம். நாடென்ற, நாடு கூட்டல் என்ற. களமேறி, களம் கூட்டல் ஏரி அப்படின்னு பிரிக்கலாம். கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருவானம் எதை எப்படி பிரிக்கலாம்னா பெருமை கூட்டல் வானம் பிரிக்கலாம். அடிக்கும் அலை, அடிக்கும் கூட்டல் அலை. அடிக்கும் அலை அப்படின்னா அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடிக்கும் அலை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். வணிக சாத்து, வணிகம் கூட்டல் சாத்து. பண்டமாற்று, பண்டம் கூட்டல் மாற்று. மின்னணு, மின் கூட்டல் அணு. வண்ணப்படங்கள், வண்ணம் கூட்டல் படங்கள். வண்ணப்படங்கள் எப்படி பிரிக்கலாம் வண்ணம் கூட்டல் படங்கள் பிரிக்கலாம். விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. நூலாடை, நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிக்கலாம். எதிரொலிக்க, எதிர் கூட்டல் ஒலிக்க. ஓகே, அடுத்து பாருங்க, தம் உயிர், தம் கூட்டல் உயிர் பிரிக்கலாம். இன்புற்று இருக்க, இன்புற்று கூட்டல் இருக்க. தான் என்று, தான் கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம். எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலையெல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். இன்னுயிர், இன்னுயிரை எப்படி பிரிக்கலாம்னா இன் கூட்டல் உயிர்னு பிரிக்கக்கூடாது, இனிமை கூட்டல் உயிர்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் மை விகுதி கெட்டு போகும். இது எல்லாமே நம்ம புணர்ச்சி விதியில பார்த்துருப்போம். மலையெல்லாம், மலை கூட்டல் எல்லாம். இதுவரையில் கிட்டத்தட்ட 82 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுக 6th மட்டும் பார்த்துருப்போம். டேம் 1, டேம் 2, டேம் 3 சேர்த்து. இப்போ 7th பாருங்க, 7th பொறுத்த வரைக்கும் குரல் ஆகும், குரல் கூட்டல் ஆகும். வானொலி, வான் கூட்டல் ஒலி. இரண்டல்ல எப்படி பிரிக்கலாம்னா இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்னு பிரிக்கலாம். காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம். கிழங்கெடுக்கும், கிழங்கு கூட்டல் எடுக்கும். கிழங்கெடுக்கும் அப்படின்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும். பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. மனம் இல்லை, மனம் கூட்டல், மனம் கூட்டல் இல்லை. நேற்றிரவு, நேற்று கூட்டல் இரவு.
ஓகே பாருங்க, காட்டாறு, காட்டு கூட்டல் ஆறு. காட்டாறு எப்படி பிரிக்கணும்னா காட்டு கூட்டல் ஆறுன்னு தான் பிரிக்கணும். இந்த இட்டு டு வர்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூல் இருக்கு. அதை நம்ம புணர்ச்சி விதியில பார்த்துருக்கோம். காட்டாறு காட்டு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் ஆகி நேரம் கூட்டல் ஆகி. வேட்டையாடி வேட்டை கூட்டல் வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய. பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு. தீதுண்டோ அப்படின்னா தீது கூட்டல் உண்டோ. யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உளனோ. கல்லலை கல் கூட்டல் அலை. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்து பாருங்க, தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம் எப்படி பிரிக்கலாம்? வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படின்னு பிரிக்கலாம். பெருங்கடல் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கலாம். பெருங்கடல் எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் கடல். இன்றாகி இன்று கூட்டல் ஆகி அப்படின்னு பிரிக்கலாம். ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார். என்றுரைக்கும் அப்படின்னா என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னு எழுதலாம். வாய்த்தீன் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. எவன் ஒருவன் அப்படின்னா எவன் கூட்டல் ஒருவன். உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கணும். வனப்பில்லை அப்படின்னா வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பெனில் அப்படின்னா வார்ப்பு கூட்டல் எனில். வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை அப்படின்னு பிரிக்கணும். வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை. அடுத்து பாருங்க, கட்டி அடித்தல் அப்படின்னா கட்டி கூட்டல் அடித்தல். கோட்டோவியம் அப்படின்னா கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படின்னு பிரிக்கணும். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனை தூரும் அப்படின்னா கற்றனைத்து கூட்டல் ஊரும் அப்படின்னு பிரிக்கணும். நீருலை அப்படின்னா நீர் கூட்டல் உலையில். நீருலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில். நீர் கூட்டல் உலையில். மாறி என்ப மாறி மாறி ஒன்று அப்படின்னா மாறி கூட்டல் ஒன்று. தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை எல்லாம் அப்படின்னா ஓடை கூட்டல் எல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம். நாணச்சுடர் அப்படின்னா நாணம் கூட்டல் சுடர்னு பிரிக்கணும். இன்புருகு இன்பு கூட்டல் உருகு. இன்சொல் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு பிரிக்கலாம். அறக்கதிர் அப்படின்னா அறம் கூட்டல் கதிர். அறக்கதிர் எப்படி பிரிக்கலாம்? அறம் கூட்டல் கதிர்னு பிரிக்கலாம். மலையளவு மலை கூட்டல் அளவு. நாடென்ப அப்படின்னா நாடு கூட்டல் என்ப. கண்ணில்லாது கண் கூட்டல் இல்லது. கண் இல்லது அப்படின்னா கண் கூட்டல் இல்லது. ஓகே, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தன்னோடு தன்னாடு அப்படின்னா தன்மை கூட்டல் நாடுன்னு பிரிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. தன்னாடு அப்படின்னா தன் கூட்டல் நாடுன்னு பிரிக்கக்கூடாது, தன்மை கூட்டல் நாடுன்னு பிரிக்கணும். அப்புறம் அது மை விகுதி கெட்டு வரும். ஓகேவா? அதில் வருமொழியில் எப்படி வரும், நிலைமொழியில் எப்படி வந்து சேரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தன்னாடு அப்படின்னா தன்மை கூட்டல் நாடு. இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது. தான் ஒரு அப்படின்னா தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமொழி அப்படின்னா முதுமை கூட்டல் மொழி. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் பாருங்க. என்றென்றும் என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும். வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த. இருதிணை அப்படின்னா இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் அப்படின்னா ஐந்து கூட்டல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு ஏற்ப அப்படின்னா சீருக்கு கூட்டல் ஏற்ப.
ஓடையாட அப்படின்னா ஓடை கூட்டல் ஆட. விழுந்தது அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு பிரிக்கணும். செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த, செத்து கூட்டல் திறந்த அப்படின்னு பிரிக்கணும். செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் திறந்த. பருத்தி எல்லாம், பருத்தி கூட்டல் எல்லாம். இன்னோசை, இனிமை கூட்டல் ஓசை. பால் ஊறும் அப்படின்னா பால் கூட்டல் ஊறும். வல்லுருவம் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம். நெடுந்தேர் அப்படின்னா நெடுமை கூட்டல் தேர் அப்படின்னு பிரிக்கணும். இவையுண்டோர், இவை உண்டோர் அப்படின்னு பிரிக்கணும். தாமினி அப்படின்னா தாம் கூட்டல் இனி, இதுவும் கேட்டிருக்காங்க. தாமினி அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்னா தாம் கூட்டல் இனின்னு பிரிக்கலாம். நலமெல்லாம், நலம் கூட்டல் எல்லாம். இடம் எங்கும் அப்படின்னா இடம் கூட்டல் எங்கும். கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால். கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா. பகை, பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும். கனகச்சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை அப்படின்னு பிரிக்கலாம். முழவதிர அப்படின்னா முழவு கூட்டல் அதிர. பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து. முறை எனப்படுவது அப்படின்னா முறை கூட்டல் எனப்படுவது. மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல. கயிற்று கட்டில் அப்படின்னா கயிறு கூட்டல் கட்டில். கண்ணோடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது. கசடற அப்படின்னா கசடு கூட்டல் அற. என்று ஆய்ந்து அப்படின்னா என்று கூட்டல் ஆய்ந்து அப்படின்னு பிரிக்கணும். என்றாய்ந்து அப்படின்னா என்று கூட்டல் ஆய்ந்து. அக்களத்து அப்படின்னா ஆ கூட்டல் களத்து, இதுவும் ரொம்ப முக்கியம். அக்களத்து அப்படின்னா ஆ கூட்டல் களத்து அப்படின்னு பிரிக்கணும். கதிரென, கதிர் கூட்டல் என. வாசல் எல்லாம் அப்படின்னா வாசல் கூட்டல் எல்லாம். வாசல் கூட்டல் எல்லாம். ஓகே, அடுத்தது பாருங்க. பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் இறங்கி அப்படின்னா கால் கூட்டல் இறங்கி. வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கரி. வெம்மை கூட்டல் கரி. என்றிருள், என்று கூட்டல் இருள். போல் உடன்றற, போல் கூட்டல் உடனற. சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து அப்படின்னா விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை எரித்து அப்படின்னா காட்டை கூட்டல் எரித்து. இதம் தரும், இதம் கூட்டல் தரும் பிரிக்கணும். நமனில்லை, நமன் கூட்டல் இல்லை. நம்பார்க்கங்கு, நம்பர்க்கு கூட்டல் அங்கு. இது ரொம்ப முக்கியம். நம்பர்க்கு கூட்டல் அங்கு. நம்பர்க்கங்கு அப்படின்னா நம்பர்க்கு கூட்டல் அங்குன்னு பிரிக்கணும். சில வித்தியாசமான பிரித்தெழுத்துக்களாக இருக்கும். ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள்ளிருக்கும் அப்படின்னா உள்ளே கூட்டல் இருக்கும். பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்தற்று அப்படின்னா திரிந்து கூட்டல் அற்று. இன்ப துன்பம் அப்படின்னா இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் எல்லாம், குணங்கள் கூட்டல் எல்லாம். அடுத்து பாருங்க. விழித்தெழும், விழித்து கூட்டல் எழும். போவதில்லை, போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது, படுக்கை கூட்டல் ஆகிறது. தூங்கிக் கொண்டு, அதாவது தூக்கி கொண்டு அப்படின்னா தூக்கி கூட்டல் கொண்டு. ஓகே, 9th ஸ்டாண்டர்டில் பாருங்க. தமிழ் பேசு, தமிழ் கூட்டல் பேசு. தமிழ் பேச்சு அப்படின்னா தமிழ் கூட்டல் பேச்சு. கைகள் அப்படின்னா கை கூட்டல் கல். கைகள்னா கை கூட்டல் கல். பூக்கள்னா பூ கூட்டல் கல் அப்படின்னு பிரிக்கணும். பூக்களை பூ கூட்டல் கல். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. 10th ஸ்டாண்டர்ட் பாருங்க. என் தமிழ்நாடு, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. என் தமிழ்நாடு அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு அப்படின்னு பிரிக்கலாம். அருந்துணை, அருமை கூட்டல் துணை, அருமை கூட்டல் துணை. கல்வி என்ற, கல்வி கூட்டல் என்ற. பாடான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. 11th ஸ்டாண்டர்ட் பாருங்க. ஒற்றி எடுத்த, ஒற்றி கூட்டல் எடுத்த. காற்றில் ஏறி, காற்றில் கூட்டல் ஏறி. பல்லாண்டு அப்படின்னா பல் கூட்டல் ஆண்டு, பல்லாண்டு.
அப்படின்னா பல் கூட்டல் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். பல கூட்டல் ஆண்டுன்னு பிரிச்சா தப்பு. பல்லாண்டு அப்படின்னா பல் கூட்டல் ஆண்டுன்னு பிரிக்கணும். உரம் எல்லாம், உரம் கூட்டல் எல்லாம். சுவர் எல்லாம், சுவர் கூட்டல் எல்லாம். அதே மாதிரி கவர் எல்லாம், கவர் கூட்டல் எல்லாம். கண்ணக குச்சிலை, கண்ணகிக்கு, அதாவது கண்ணகிக்கு, கண்ணகிக்கு சிலை, கண்ணகிக்கு கூட்டல் சிலை. அணிந்துரை, அணிந்து கூட்டல் உரை. பொது சிறப்பு, பொது கூட்டல் சிறப்பு. செங்கயல் அப்படின்னா செம்மை கூட்டல் கயல். அடுத்து பாருங்க, திருப்புகழ் அப்படின்னா திரு கூட்டல் புகழ். உயர்ந்தோங்கும் அப்படின்னா உயர்ந்து கூட்டல் ஓங்கும். தண்டுடை, தண்டு கூட்டல் உடை. துஞ்சல், துஞ்சு கூட்டல் அல் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பாருங்க, இவை இவையாதாயினும், இவையேதாயினும், அதாவது இயவதாயினும் அப்படின்றது இயவதாயினும். ஓகே பாருங்க, இயவது ஆயினும். புகழெனின், புகழ் கூட்டல் எனின். சிறுகோல் அப்படின்னா சிறுமை கூட்டல் கோல். இழுக்கின்றி, இழுக்கு கூட்டல் இன்றி. முறை அறிந்து அப்படின்னா முறை கூட்டல் அறிந்து. அரும்பொருள் அப்படின்னா அருமை கூட்டல் பொருள். மனை என, மனை கூட்டல் என. பயமில்லை, பயம் கூட்டல் இல்லை. கற்பொடி அப்படின்னா கல் கூட்டல் பொடி அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். உலகனைத்தும் அப்படின்னா உலகு கூட்டல் அனைத்தும். திருவடி அப்படின்னா திரு கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கணும். நீரோடை, நீர் கூட்டல் ஓடை அப்படின்னு பிரிக்கலாம். சிற்றூர் அப்படின்னா சிறுமை கூட்டல் ஊர். அதுக்கப்புறம் அந்த மை விகுதி கெட்டதுன்னா சிறு கூட்டல் ஊர் அப்படின்னு இருக்கும். அடுத்து பாருங்க, கற்பிளந்து, கல் கூட்டல் பிளந்து. புவி ஆட்சி, புவி கூட்டல் ஆட்சி. மண்ணுடை அப்படின்னா மண் கூட்டல் உடை. புறம் தருதல் அப்படின்னா புறம் கூட்டல் தருதல். காலத்தச்சன் அப்படின்னா காலம் கூட்டல் தச்சன். உழுது உழுது, உழுதுழுது அப்படின்னா உழுது உழுது. பேரழகு அப்படின்னா பெருமை கூட்டல் அழகு. 12th ஸ்டாண்டர்ட் பாருங்க. செம்பருதி அப்படின்னா செம்மை கூட்டல் பருதி. வானம் எல்லாம் அப்படின்னா வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரியும். பாருங்க, உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால். செந்தமிழே அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழே. செந்நிறம் அப்படின்னா செம்மை கூட்டல் நிறம். தாழ்முழைக்கும் அப்படின்னா, அதாவது தாமுழைக்கும், தாமுழைக்கும் அப்படின்னா தாம் கூட்டல் உழைக்கும். வீற்றிருக்கும் அப்படின்னா வீற்று கூட்டல் இருக்கும். அவையெல்லாம் அப்படின்னா அவை கூட்டல் எல்லாம். வேறுண்டோ, வேறு கூட்டல் உண்டோ. அடுத்து பாருங்க, கொழு வீற்றிருந்தாய், கொழு கூட்டல் கொழு வீற்றிருந்தாய் அப்படின்னா கொழு கூட்டல் இருந்தாய். மீண்டும் அந்த, மீண்டும் கூட்டல் அந்த. கூண்டதனை, கூண்டு கூட்டல் அதனை. தென்தமிழே, தெற்கு கூட்டல் தமிழே. உடைத்தெழுந்த, உடைத்து கூட்டல் எழுந்த. முத்தமிழே அப்படின்னா மூன்று கூட்டல் தமிழே. ஆங்கவற்றுள் அப்படின்னா ஆங்க கூட்டல் அவற்றுள். ஆங்கவற்றுள் அப்படின்னா ஆங்கு கூட்டல் அவற்றுள். தனியாழி, தனி கூட்டல் ஆழி. வெங்கதிர் அப்படின்னா வெம்மை கூட்டல் கதிர். இருள் அகற்றும் அப்படின்னா இருள் கூட்டல் அகற்றும். எனையது அப்படின்னா ஏனை கூட்டல் அது. ஓங்கல் இடை அப்படின்னா ஓங்கல் கூட்டல் இடை. மழைக்காலம் அப்படின்னா மழை கூட்டல் காலம். நனைந்திருந்த, நனைந்து கூட்டல் இருந்த. ஒளிக்கதிர் அப்படின்னா ஒளி கூட்டல் கதிர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பாருங்க, சுவர் எங்கும் அப்படின்னா சுவர் கூட்டல் எங்கும். நீர்ச்சுவடுகள் அப்படின்னா நீர் கூட்டல் சுவடுகள். தலையசைத்து, தலை கூட்டல் அசைத்து. வீட்டு சுவரில், வீட்டு சுவரில் அப்படின்றத வீடு கூட்டல் சுவரில் பிரிக்கலாம்.
கொண்டிருக்கிறேன், கொண்டு கூட்டல் இருக்கிறேன். வருமென்று, வருமென்று. ஓகேங்க பாருங்க. வரும் கூட்டல் என்று. இனநிறை, இனம் கூட்டல் நிறை. அடுத்து பாருங்க. புதுப்பெயல் அப்படின்னா புதுமை கூட்டல் பயல். கொடுங்கோல் அப்படின்னா கொடுமை கூட்டல் கோல். பெரும்பணி அப்படின்னா பெருமை கூட்டல் பணி. புது வரவு அப்படின்னா புதுமை கூட்டல் வரவு. மனச்சோர்வு, மனம் கூட்டல் சோர்வு. நொடி பொழுது அப்படின்னா நொடி கூட்டல் பொழுது. அற்பத்தனம், அற்பம் கூட்டல் தனம். விருந்தோம்பு, விருந்து கூட்டல் ஓம்பு. எவராயினும், எவர் கூட்டல் ஆயினும். அடுத்து பாருங்க. வெறுமைப்படுத்தும், வெறுமை கூட்டல் படுத்தும். ஏனெனில், ஏன் கூட்டல் எனில். அருங்கணம், அருமை கூட்டல் கணம். அருங்கணம், அருங்கானம் அப்படின்றது. அருங்கானம் அப்படின்னா அருமை கூட்டல் கானம். உன்னுடையது அப்படின்னா உன் கூட்டல் உடையது. உயிர் துணைவன், உயிர் கூட்டல் துணைவன். நின்னோடும், நின் கூட்டல் ஓடும். வெண்மதி அப்படின்னா வெண்மை கூட்டல் மதி. செங்கதிர் அப்படின்னா செம்மை கூட்டல் கதிர். மண்ணோடு, மண் கூட்டல் ஓடு. பனித்துளி, பனி கூட்டல் துளி. விழும்புண் அப்படின்னா விழு கூட்டல் புண். கல்வி கண் அப்படின்னா கல்வி கூட்டல் கண். சோரென்றும், சோறு கூட்டல் என்றும். அடியளவு, அடி கூட்டல் அளவு. கவிதை எழுத, கவிதை கூட்டல் எழுத. மீனாக, மீன் கூட்டல் ஆக. பாருங்க. 6th to 12th நியூ புக்கில் இருக்க 300 பிரித்தெழுதுக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளும் பார்க்க போகிறோம். குறிப்பாக இளங்குமனார் அவருடைய அந்த நூலில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பார்ப்போம். அப்போ இதை 3 கவர் பண்ணணும். இப்போ நியூ புக் பார்த்துருக்குமா, அதுக்கப்புறம் 2010 எடிஷனில் இருக்கக்கூடிய சமச்சீர் ஓல்டு புக்கு, 2003 எடிஷனில் இருக்கக்கூடியதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் இளங்குமரனா இருக்கார் இல்லையா, அவருடைய புக்கில் இருக்கிறது. இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோன்னா நம்ம ஓவராலாக அதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஏன்னா ஒரு சில பிரித்தெழுதுக வித்தியாசமாக இருக்கும். நம்ம ரூல் படித்தா தெரிஞ்சுக்கலாம். புணர்ச்சி விதிக்கான ரூல் படித்தா அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.